ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்போக்கன் ஹிந்தி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான வார்த்தை என்னென்னா, ஹிந்தியில் யூஸ் பண்ணுற செட் ஆஃப் வேர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தமிழில் சொல்லும்போது நம்ம வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். வினைச்சொல்னால் என்னன்னா, நம்ம ஒரு வாக்கியத்தில் யூஸ் பண்ணுற அதாவது நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயலையும் வந்து குறிப்பிடுற வார்த்தை தான் வந்து நம்ம வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கிலீஷில் வந்து செட் ஆஃப் ஆக்ஷன்ஸை ரீப்ரசன்ட் பண்ணுறது வந்து நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹிந்தியில் வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியா. கிரியான்ற வார்த்தை தான் வந்து நம்ம வேர்ப், அதாவது வினைச்சொல் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுறோம், கிரியா. ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம செட் ஆஃப் ஆக்ஷன்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்றது, படிக்கிறது, தூங்குறது, சிரிக்கிறது, விளையாடுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆக்ஷன்ஸ்லாம் வந்து இல்லாமல் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணவே முடியாது இல்லையா? ஸோ நம்ம ஹிந்தியில் அந்த மாதிரி வார்த்தைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு 5 வார்த்தைகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து சாப்பிடுவது. ஸோ சாப்பிடுவது அப்படின்றதுக்கு ஸோ என்ன வார்த்தைனா கானா. கானா. ஸோ கா அப்படின்றத மெயினான வேர்ப். அது சாப்பிட்றது அப்படின்றதுக்கு வேர்ப்ஸ் எல்லாமே ஹிந்தியில் வந்து நான் அப்படின்ற வார்த்தையோட முடியும். ஸோ கானா சாப்பிடுவது. ஸோ சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுவோன்னா, மே ரோட்டி கா ரஹாஹூ. கா அப்படின்றது தான் இங்கே வந்து அந்த யூஸ் பண்ணுற வேர்ப். மே ரோட்டி கா ரஹாவும் இல்லைன்னா கா ரஹியும். ஸோ மேல் ஜெண்டராக இருந்தால் கா ரஹாவும் சொல்லுவோம், ஃபீமேல் ஜெண்டராக இருந்தால் கா ரஹியும் அப்படின்னு சொல்லுவோம். நான் ரோட்டி சாப்பிடுகிறேன். அடுத்து தும்னே கானா காலியா கியா. தும்னே நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு தும்னே கானா சாப்பாடு, கானானா சாப்பாடு, கா சாப்பிட்டியா, கா லியா கியா சாப்பிட்டியா. தும்னே கானா காலியா கியா, நீ சாப்பாடு சாப்பிட்டியா. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து செல்வது. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வது. அதாவது அது வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நான் நடந்து போகிறதா இருக்கலாம், காரில் போகிறதா இருக்கலாம், பைக்கில் போகிறதா இருக்கலாம், சைக்கிளில் போகிறதா இருக்கலாம். ஸோ ஒரு இடத்துலேருந்து நான் இன்னொரு இடத்துக்கு போகிறேன், நான் வெளியே போகிறேன், நான் ஸ்கூலுக்கு போகிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிற ஆக்ஷனை குறிப்பிடுறது தான் வந்து செல்வது. அதுக்கு என்ன ஹிந்தி வார்த்தைனா ஜானா. ஜானா அப்படின்னா செல்வது. மே ஸ்கூல் ஜாத்தா ஹூம். மே ஸ்கூல் ஜாத்தா ஹூம். நான் பள்ளிக்கூடம் செல்கிறேன். முஜே பாஹர் ஜானா ஹே. எனக்கு வெளியே போகணும். முஜே எனக்கு பாஹர் வெளியே போகணும். அடுத்த வேர்ப் என்னென்னா தோடனா. தோடனா அப்படின்னா வந்து ஓடுறது. தோடனா ஓடுறது. பச்சே மைதான் மே தோடத்தே ஹே. பச்சே சிறுவர்கள் மைதானத்தில் ஓடுகிறார்கள். தௌட்னானா என்ன, ஓடுறது, தௌடத்தே ஹே. அடுத்து பார்க்க போகிற வார்த்தை வந்து தூங்குறது. தூங்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து சோ. ஸோ சோனா அப்படின்னா தூங்குறது. தும் சோஜாவோ, நீ தூங்கு. தும் நீ தூங்கு, சோஜாவோ. அப் சோனா மத். அப் இப்போ தூங்காத. மத்னா கூடாது அப்படின்ற அர்த்தம், நெகட்டிவா. அப் இப்போ தூங்காத. அப் சோனா மத். அடுத்து நம்ம பார்க்க போகிறது படிக்கிறது. ஒரு ஆக்ஷன் வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்றதுக்கு என்ன வார்த்தை அப்படின்னா பட்னா. பட்னா. பட்னான்ற வார்த்தை வந்து நம்ம படிக்கிறது. பட்னா ஜரூரி ஹே. படிப்பது முக்கியம். படிப்பது ஜரூரி முக்கியம். முஜே பட்னா பசந்த் ஹே. எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சில செட் ஆஃப் 5 ஹிந்தி வேர்ப்ஸ் பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ப்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் வர வீடியோஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். எழுதி வச்சு படித்தா நான் சொல்கிற மாதிரி இன்னும் ஈஸியாக இருக்கும். பேசி அந்த சென்டென்சஸை வேர்ட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். யார் யாருக்கு ஹிந்தி தேவைப்படுதோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.